சார் வாங்க. மார்னிங். அப்படிங்களா? ஓ சரி சரி சரி. எங்கேருந்து வரீங்க சார்? நம்ம பேருங்க? மனோஜுங்களா? சரி சரிங்க. எத்தனை ஹெச்பி டிராக்டர் வச்சிருக்கீங்க சார்? ஓ டிராக்டர் ஆப்ரேட்டர் தான் பார்க்குறீங்க. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. வேற என்ன பர்பஸ்க்காக நீங்க? சார் நம்ம கிட்ட விவசாய கழிவுகள் நிறைய இருக்குங்க சார், அதெல்லாம் உரம் பார்க்குற மாதிரி தான் சார் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே சரிங்க சார், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபேக்ட்ரி தான் நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்க. நம்ம ஃபேக்ட்ரியிலே உங்களுக்கு எல்லாமே காமிச்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கலாங்களா? நம்ம ஃபேக்ட்ரியில் போய் பார்க்கலாங்களா? ஓகே சார். ஓகே வாங்க கீழே போங்க. எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஃபென்சிங்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மிஷின் பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆன மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா அந்த தென்னை மட்டை அரைக்கிற மிஷினுக்கு, அந்த மிஷின் தான் சார் இது. இது வந்து 45 ஹெச்பி. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 42 ஹெச்பி டிராக்டர் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ஏற்றது வந்து இது நம்ம கொடுக்குறோம். 45 ஹெச்பி வரைக்கும். இதுல பிளேடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 55 பிளேடு வரும். 55 பிளேடுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வரைசர் பிளேடு, அதாவது பவுடர் பண்ணி கொடுக்குற பிளேடு வந்து 48 பிளேடு உள்ள வரும். அது போக பெரிய பிளேடு வந்து ஒரு 6 பிளேடு வரும், கட்டிங் பிளேடு. அதுல ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேடு, பிக்சடு பிளேடுன்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு நம்பர் இருக்கும். மொத்தமா 55 பிளேடு உள்ள இருக்கும். இதெல்லாம் சார் சின்ன மிஷினா இருக்கு. ஆமாங்க, இது வந்து சின்ன மிஷின் சொல்லிட்டு கேட்டீங்க. ஆக்சுவலா வந்து நம்மகிட்ட 2 மாடல் இருக்கு. ஓகே, நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கும். பட் டிராக்டர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் சின்ன டிராக்டர் வச்சிருப்பாங்க, ஒவ்வொருத்தர் பெரிய டிராக்டர் வச்சிருப்பாங்க. சின்ன டிராக்டருக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 ஹெச்பி டிராக்டர்ல இருந்து ஒரு 35 ஹெச்பிக்கு கீழே இருக்கிற டிராக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன மிஷின் கொடுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 36 பிளேடு வரும். 36. ஆமா, 55 பிளேடு சொன்னோம் இல்லையா, இது பாத்தீங்கன்னா சின்ன மிஷினுக்கு வந்து ஒரு 36 பிளேடு வரும். இதுல பல்வரைசர் பிளேடு வந்து 30 பிளேடும், கட்டிங் பிளேடு ஒரு 6 பிளேடு வரும். அந்த ஆப்ஷன் கொடுக்குறோம். நீங்க 40 ஹெச்பி டிராக்டர்னா நீங்க பெருசு எடுத்துக்கலாம். ஆமா, இதை பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டிராக்டர் வச்சிருக்கிறீங்க, சிலவங்க டிராக்டரே இல்ல சார், நாங்க எதை வச்சு பண்ணணும், எங்களுக்கு மோட்டர் ஆப்ஷன்ல ஏதோ பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்காக மோட்டர்ல பண்றோம். அதுக்குதான் மோட்டர். ஆமா, மோட்டரே பாத்தீங்கன்னா 2-3 வெரைட்டி வருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 36 பிளேடு போடுறோம் அப்படின்னா ஒரு 10 to 15 ஹெச்பி மோட்டர்ல நம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பிக்சடா வைக்கணும், ஒரு டயர் ஆப்ஷன் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ டிராக்டர்னா நீங்க வந்து தூக்கி நீங்களே வந்து லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். அப்போ நம்ம பவர் சப்ளைக்கு வேணுங்கிறப்ப நம்மளுக்கு டயர் ஆப்ஷன்ல போட்டு கொடுக்கும். இதுலயுமே 2 வெரைட்டி வரும். மோட்டர்லயே வச்சிருக்கீங்க, டிராக்டர் அட்டாச்மெண்ட் வச்சு. சார் இது வந்து சிலவங்க வந்து தனியா ஆர்டர் கொடுத்து கேட்டிருக்காங்க, எங்களுக்கு இத்தனை மிஷின் வேணும்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா வெளியே கர்நாடகால இருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்காக நம்ம தனியா செஞ்சிருக்கோம். இல்ல அப்படி கிடையாது. அவங்க வந்து சிலவங்க வந்து வெறும் தென்னை ஷெட்டர் மாத்திரம் கேட்கறாங்க, பல்வரைசர் இல்லாம ஷெட்டர் மாத்திரம் கேட்கறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 10 மிஷின் இப்ப ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம தனியா அவங்களுக்காக ஷெட்டருக்கும் பல்வரைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷெட்டர் வந்து வெறும் கட் பண்ணி போடுறது, வெறும் 6 பிளேடு தான் வரும். பல்வரைசர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 55 பிளேடு வரும். ஆமா, இப்போ நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது இனி ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் பெருசா இல்ல, எல்லாம் கம்ப்ளீட்டா நல்லா சொல்லிட்டீங்க. சரி, சோ வந்து பெருசா எனக்கு டவுட் இல்ல. ஓகே, அப்ப எப்ப எடுத்துக்கலாம்? இது எடுத்துக்கலாம் சார். இப்போ இன்னைக்கு நான் எடுக்கிற மாதிரினா எப்படிங்க சார் ப்ராசஸ்ல? எப்படிங்க சார்? நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இப்போ பில் அடிச்சு நம்ம இப்போ பார்சல் சர்வீஸ்னா பார்சல் சர்வீஸ்ல அனுப்பிச்சு கொடுக்குறோம். இல்ல நீங்க வந்து வண்டி எடுத்து வரீங்கன்னா வண்டியில எடுத்துட்டு போகலாம், இல்ல நாங்களே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னாலும் பண்ணி கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட் நீங்களே பண்ணி கொடுக்குறோம். பட் அது நீங்க வந்து நியர்பை எங்க இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகே.